மாவட்டம் சிவகாசி அருகே நேருஜி நகரில் இயங்கும் டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் முற்றுகையிட்ட பெண்கள் அரசை முன்வந்து மூடவில்லை என்றால் பெண்கள் சக்தியாக திரண்டு நாங்களே மூடுவோம் என்று பெண்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த டாஸ்மாக் பாத்தீங்கன்னா 10 வருஷமா எடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க அதனாலதான் இன்னைக்கு மறியல்ல நின்றுட்டு இருக்கோம். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்க ரோட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு, இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்கூல் இருக்கு. பிள்ளைங்க எல்லாரும் இந்த வழியில தான் போறாங்க வர்றாங்க செய்யறாங்க. இங்க குடிச்சிட்டு வர்றவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பிள்ளைய மேல விழுறாங்க, சைக்கிள்ல வரும்போது பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் நடக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வைன் ஷாப் இருக்கனாலேயே 2 கொலை நடந்திருக்குங்க. சரிங்களா, அதுதான் மெயின். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே இதுல தான் வராங்க போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வைன் ஷாப்பை எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்னு இந்த செய்தியை முதலமைச்சர்கிட்ட பாக்குற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அதிகாரிங்க யாருமே பெருசா இன்னும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. 10 வருஷமா டைம் கொடுத்து ஒன்றும் பண்ணல. அதனால நாங்க அதை கைவிட மாட்டோம். நீங்க யாரையா கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு உறுதி கொடுங்க, அதுக்கப்புறம் வேணா நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லியிருக்கோம். எங்களுக்கு உறுதி கொடுத்தா நாங்க இதை கைவிடுறோம், இல்லைன்னா நாங்க விட மாட்டோம், இங்கே தான் இருப்போம். நாங்க வியாபாரம் நடத்த விட மாட்டோம், யாரையும் வாங்கவும் விட மாட்டோம். இந்த டாஸ்மாக் பாத்தீங்கன்னா திருப்புவனம் அருகே நெல்முடி கரையில் செயல்படும் டாஸ்மாக் கடையால் நிம்மதியிழந்த மக்கள் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். டாஸ்மாக் கடையை மூடும் வரை ஓய மாட்டோம் என்று மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலங்களில் மதுபாட்டில்கள் வீசப்படுவதால் விவசாயம் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி 4 கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் நடத்திய முற்றுகை போராட்டத்தை நீங்களே பாருங்கள். திருச்சி முழக்குப்பட்டி சாலையில் இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி மக்களுடன் இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக இழுத்து மூடுவதற்கான உறுதிமொழி வழங்க கோரி முழக்கம் எழுப்பினர். இந்த டாஸ்மார்க் திறந்ததுல இருந்து பல உயிர் பலிகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. அருகாமையில கோவில் இருக்குது, உடற்பயிற்சி கூடங்கள் இருக்குது, தொழில் நடத்தக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்குது, அருகாமையில் உள்ள ஸ்கூல்லாம் இருக்குது. இறக்கத்தில் வரும்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா குடிச்சிட்டு நடுவில் போய் நின்றுறாங்க. அங்கேருந்து வேகமாக இறங்கும் போது உயிர் சேதம்லாம் நிறைய நடக்குது. பள்ளிவாசல்லாம் இருக்குது, தொழுகிறதுக்கு யாருமே வர முடியல. உள்ளுக்குள்ளே நீங்களே போய் பாருங்கள், ஒரு 50 மீட்டரில் தான் கோவில் இருக்குது. பெண்கள் சாமி கும்பிட கூட போகும்போது ரொம்ப இடையூறாகவே இருக்குது. எல்லாமே இங்கே அரகுர ஆடையோடு இருக்கிறாங்க. போகிறதுக்கு வழி விடுறது கிடையாது. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா பொதுமக்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரோட்டுக்கிட்ட இருக்கு. கடந்த 1 வருடத்தில் 4 பேர் இந்த ரோட்லேயே ஆக்சிடென்ட், உயிர் விபத்து என்பது 4 நடந்திருக்கு. அது இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த ரோட்டுக்குள்ள வர்ற ஒயின் ஷாப்புடைய வண்டியை நிறுத்தினாங்கன்னா 3 மணி நேரத்துக்கு யாரும் நவர முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க அரைகுறை ஆடையோடு வர்றது, அது இல்லாமல் பெண்களுக்கு பல்வேறு விதத்தில் தொந்தரவுகள் என்பது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பல தடவை வலியுறுத்திட்டோம், ஏராளமான பேர் சொல்லிட்டாங்க. இப்படி நடு ரோட்டில் இந்த காலையை வச்சிருக்கிறது என்பது பொருத்தமில்லை. கடைகளை